ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நீங்கள் விஜய்கிட்ட இப்படி திட்டு வாங்கிட்டு விஜய் உங்களை நம்பாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியவே வந்துடலாம். அந்த ராஜேஸ்வரி போட்ட சபதத்தோட நீங்கள் கிளம்பி வர்றது செம சூப்பராக இருக்கும். நம்பாத இடத்துல நீங்கள் எவ்வளோதான் இருக்குது, எல்லா அசிங்கமும் பட்டாச்சு. இப்போ குழந்தை விஷயம் முதல் கொண்டு இப்படி மாட்டிட்டு சிக்கிறீங்கன்னா விஜய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்காம கண்டிப்பாக உங்கள் மேலே கோவம் படுவார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்பாடு விஷயத்தில் பார்த்து சமைச்சு கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் விஜய் நம்புவார். ஆனால் அந்த விஷயத்த கரெக்டான டைமில் வெளிப்படுத்த மாட்டார். அந்த உண்மை ப்ரூவ் ஆனோன்னு அவரை மாதிரி காலில் உழுவதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் நினச்சேன் ஆனால் சட்டம் அப்படின்னு பேசினவர் அந்த மாதிரி தாங்க நடந்துப்பார். எப்போ பார்த்தாலும் ஹீரோயினுக்கு பிரச்சனைனா தாம் தூமுன்றுவார். அதே நம்ம மேலே தான் தப்புனோன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக தனியாக மன்னிப்பு கேட்டு அந்த டைமில் மட்டும் நல்லவராக நடந்துப்பார். இது என்ன கதைனே புரியல. இப்போ வர விஜயை பார்த்தாவே என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்ற நிலையில தான் சொல்லுது. ஸோ இவ்வளோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறீங்க, கொஞ்சம் கூட காமன் சென்ஸாக யோசிக்க மாட்டேங்கிறீங்களே உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்படின்ற ஒரு தாட் வருது. அந்த மாதிரி தான் ராஜேஸ்வரியும் அவரை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த நிலையில் தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்த சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இங்கே நம்ம ஹீரோயின் மட்டும் சைலண்ட்டை கீப் அப் பண்ணுறாங்க. நடக்கும் அகிம்சையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எதிர்த்து கேட்கணும், அதை அவங்க கேட்காதனால தான் அவங்களோட சுயமரியாதை எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. இப்போ ஒரு குழந்தை உயிர் விஷயம் முடிக்கும் போயிருக்குன்னா இதுக்கு எல்லாமே நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ராஜேஸ்வரியை ஆட விட்டுட்டாங்க. ஸோ அங்கே குழந்தைக்கு ஒரு பிரச்சனையாகி போயிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஹீரோயின் செஞ்ச ஃபுட்டு தான் ப்ராப்ளம் தெரிஞ்சோன்னா விஜய் செமகாண்டாயிராரு. என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியா, வீட்லேயும் இதே பிரச்சனை தான், ஆஃபீஸ்லேயும் என்னை அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணணுன்றதுக்காக நீயும் உங்கள் பெரியமாவும் நினச்சிங்க. இப்போ குழந்தை ஸ்கூல் விஷயத்தில் அதுலேயும் விளையாண்டுருக்க. மொத்தத்தில் என்னோட கௌரவம் நிம்மதி எல்லாத்தையும் கெடுக்கணுன்றதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இனிமேட்டு நீ இந்த வீட்டில் இருக்கிறது வேஸ்ட்டே. நீ இந்த வீட்டை விட்டு தயவு செஞ்சு கிளம்பிடு. அப்போ தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். நீ ஒவ்வொரு வாட்டி எந்த பிரச்சனை இழுத்துட்டு வருவ அப்படின்றது எனக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை விஜய் கண்டிப்பாக கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்த போகிறாரு. எதையுமே யோசிக்க மாட்டார். ஸோ ராஜேஸ்வரி கோயிலில் போட்ட சபதத்தை சிறப்பாக நிறைவேற்றிட்டன்ற கெத்தோடையே இருக்க போகிறாங்க. அட நீங்களையாச்சும் கெத்தோடு இருந்துட்டு போங்க. இன்னொரு விஷயம், அவர் உங்களை வெளியே துரத்துனாருன்னா அதுக்கப்புறமாச்சும் கொஞ்சமாச்சும் மூளையை யூஸ் பண்ணி தன்னை சுற்றி நடக்குதான்னு பார்க்கட்டும். நீங்கள் அங்கே திட்டு வாங்கி அழுவாச்சி காவியை நடத்துறதுக்கு தாராளமாக வெளியே வந்துடலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.